Hello everyone, this is Gautami. Welcome back to our YouTube channel. Thank you for encouraging me to upload a new videos. In this series, we are going to learn a new concept. Let's begin. Today's class is all about a web technologies. So, web technologies are another. So, in order to create a front-end pages, we can call it like a web technologies. Front-end pages is nothing but user interface designs. So, நம்ம user design interfaces use சொல்றது தான் web technologies. So, இதுல என்ன concepts cover பண்ண போறோம்னா main thing is HTML. There are different types of markup languages. அதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது HTML. இந்த HTML வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்கு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும். Second thing is a CSS. CSS is nothing but it going to provide styles for our websites. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம்னா போதுமானா கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம லாட் ஆஃப் பீப்புள் இம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எதனா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம்னா சிம்பிளா போனா நல்லா இருக்குமா? இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டைலா போனாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் ப்ரொவைட் பண்றது தான் CSS. Third thing here is a JavaScript. JavaScript எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டைனமிக் கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் லைக் டைனமிக் ஆக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக. இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம், அங்க போய் சும்மா உக்காந்துறீங்களா? இல்ல, யூ வில் டூ சம் கைண்ட் ஆஃப் டான்சிங் பண்ணலாம், கேம்ஸ் பிளே பண்ணலாம். ஸோ தட் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ தட் அண்ட் ஆல் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங் த JavaScript. ஃபோர்த் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரி பேசிக் திங்ஸ் லேர்ன் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் XML. I said that ML is nothing but markup language. So there are different types of markup languages. நம்ம மெயினே ஃபோக்கஸ் பண்ண போறது HTML. இந்த HTML இது கூட மார்க்அப் லாங்குவேஜ் தான். இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், இது யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்க்க போறோம். Next one here is we are going to focus on JSON. So JavaScript object notation. So இதை பத்தி கூட some basic knowledge வேணும் நம்மளுக்கு. அடுத்தது பூட்ஸ்ட்ராப்மா. பூட்ஸ்ட்ராப் பண்றது செல்ஃப் ஸ்டடிமா. நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி அது யூஸ் பண்ணிக்கணும், அது யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். லேட்டர் ஆன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் தட் ஐ எம் கோயிங் டு கவர் இன் திஸ் வெப் டெக்னாலஜிஸ். ஓகேவாமா? ஓகே. So first thing நம்ம என்ன பார்க்க போறோம்? So first we are going to focus on HTML. So HTML expansion என்னதுன்னா hypertext a markup language. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த hypertext markup language என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்களேன். வெப்சைட் மீன்ஸ் the page where you are what you are searching. இப்போ நம்ம வந்து எதனா ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு இந்த மாதிரி HTML இன்ட்ரடக்ஷன் வேணும்னு எடுத்துருங்களா, அப்போ அதுக்கு ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுல நம்ம ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் வந்துடும். ஓகேவா? அந்த பேஜ் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு மீன்ஸ் ஒரு வெப்சைட் ஒரு விஷுவல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும்னா we need to maintain a hypertext markup language. It is going to provide a structure for your pages. Structure கொடுக்கும். So அது கூட what kind of websites you can create with the help of HTML னா ஸ்டாட்டிக்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்றதுக்காக. ஸ்டாட்டிக் என்னது, யார் ஓபன் பண்ணி பார்த்தா கூட எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்கும். we cannot do any changes. அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபேஸ்புக் லாகின் பேஜ் ஓபன் பண்றேன். see here, இப்போ நான் இங்க வந்துட்டு ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு நான் ஃபேஸ்புக் லாகின் பேஜ் அன்னிட்டு நான் என்டர் ஹிட் பண்ணிடுறேன். ஹிட் பண்ணிட்டு இது ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லிங்க். இப்போ நீங்க கிளிக் பண்ணா கூட இது சர்ச் பண்ணும் போது 50 நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் உங்களுக்கு அதே கிடைக்கும், எனக்கு அதே கிடைக்கும். ஸோ இப்போ இது ஓபன் பண்றேன். இது நான் ஓபன் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கும். நீங்க ஓபன் பண்ணா கூட இதே மாதிரி தான் கொடுக்கும். நான் எதனா சம் சேஞ்சஸ் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோம்னா எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு வரும், உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். ஸோ தெர் இஸ் நத்திங் சேஞ்சஸ். ஸோ whoever opens some site அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு ಅನ್ನப்போ that is called static pages. இந்த static pages எல்லாமே நம்ம HTML யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். டைனமிக் பேஜஸ் நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது வேலிடேஷன் மீன்ஸ் அந்த யூசருக்கே தெரிஞ்சிடும். அது சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நம்ம பண்ணிருக்கிறது கரெக்டா தப்பான்றது நம்மளுக்கு இங்கவே தெரிஞ்சிடும். எதுவுமே தப்பு இல்லைன்னா இட் வில் சென்ட் இட் டு த பேக் எண்ட் சைட்.
இதெல்லாம் தப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்க ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் பை சம் கைண்ட் ஆஃப் ரெட் கலர் நோட்டிபிகேஷன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் பாப்அப் விண்டோஸ் வருது. ஸோ அதெல்லாமே டெவலப்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பத்தி பேசிடலாம். அடுத்தது நம்ம டைனமிக் அப்புறமா பேசலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா, ஒரு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா, ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணணும்னா, எப்படி யூஸ் பண்ணி டெவலப் பண்றீங்கன்னா, யூசிங் த டேக்ஸ். டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்றதுக்காகுது. ஸோ நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் எழுத போறோம். ஓகே, வி ஆர் ரைட்டிங் த கண்டென்ட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. நீங்க இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஆயிட்டும், கண்டென்ட்டால இங்கிலீஷ்ல எழுதுறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் கீப்பிங் லைக் தட், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் காட்டும், விட்டுட்டு அதுல எந்த மாடிஃபிகேஷன்ஸ் இருக்காது. ஃபார் சப்போஸ் இந்த ஃபார் HTML இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே எந்த வெப்சைட்னா ஓபன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் அப் டு யூ ஒன்லி. ஸோ இப்போ நான் நீங்க சம்திங் வெப்சைட் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஓபன். இங்க எதனா ஓபன் பண்ணீங்க முடிச்சேன். W3 ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணிட்டேன் நான் இன்ட்ரோடக்ஷன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டெக்ஸ்ட் நான் எழுதுறேன்னப்போ டெக்ஸ்ட் மட்டுமே நம்மளுக்கு அப்படியே ஒரு நம்ம நோட்ஸ்ல எப்படி எழுதுறோம் அப்படியே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புல்லெட்ஸ் சிம்பிளா இருக்கட்டும். இங்க வந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் பிக்கர்ல சைஸ்ன்றது கொஞ்சம் பிக்ல இருக்கும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. மீன்ஸ் சம் பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு சம் பேக்ரவுண்ட் இருக்கு. அதுல உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கு. கலர் கலரா இருக்கு லெட்டர்ஸ். ஸோ இங்க ஒரு சம் கைண்ட் ஆஃப் பட்டன் இருக்கு. நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது வந்துட்டு அங்க பாருங்க ஹேண்ட் சிம்பிள் மாதிரி தெரியுது. நான் மூவ் பண்ணும்போது சம் கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கர்சர் ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரல. ஜஸ்ட் நம்மளுக்கு லைன் மாதிரி ஐ ஷேப்ல மாதிரி வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எப்படி வருது? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம இங்க மூவ் பண்ணும்போது ஒரு ஒரு லெட்டர் மேல போகும்போது எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்டா அது ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. அந்த லெட்டர்ஸ் அந்த பர்டிகுலர் வேர்ட் மேல போகும்போது. ஸோ இது எல்லாமே எப்படி ஆகும்? இது எல்லாமே நம்மளுக்கு வேணுமன்றப்ப நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இந்த HTML இஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகாது. இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. எதனா டேக்ஸ் எதனா டிஸ்பிளே ஆயிருக்கா? இங்க கண்டென்ட் இங்க வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட்ன்றது பிக்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம் டேக்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அந்த டேக்ஸ் இங்க எங்கமே விஜுவலைஸ் பண்ண மாட்டோம். பட் எப்படி நமக்கு இங்க வருதுன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அந்த கண்டென்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். டேக்ஸ் அண்ட் ஆல் நாட் பி சீன் இன் த பிரவுசர்ஸ். பார்க்காது. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னா ஐ கேன் சே ப்ராபபிலி 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குமா. சோ ஒன் இஸ் ஹேவிங் போத் க்ளோசிங் டேக்ஸ். ரெண்டுமே இருக்கிற காம்பினேஷன் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு வந்துட்டு empty tags is nothing but only அது ஓபன் மட்டுமே இருக்கலாம், அதர்வைஸ் க்ளோஸ் மட்டுமே இருக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு இப்போ இங்க வந்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் சொல்ல இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்ஸ். சோ எப்படி ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரெப்ரசன்டேஷன் பண்றதுன்னா சிம்பிளா ஸ்கொயர் இது என்ன சொல்றீங்க லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் உள்ள யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சம் கைண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டெக்ஸ்ட்ன்றது ஹெட்டிங் ஃபார்மேட் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஹெட்டிங் ஃபார்மேட்ல வரணும்னு நினைச்சிக்கும் போது இந்த ஸ்கொயர் இந்த லெஸ் தேன் சிம்பிள் ஆங்கர் டேக்ஸ் சொல்றோம். லைக் இது சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் நடுவுல ஹெட்டிங் டேக் ஆக்சுவலா நம்மளுக்கு 6 டைப்ஸ் இருக்குமா. எத்தனை டைப்ஸ் இருக்கு? 6 டைப்ஸ் இருக்கு. நம்பர் வந்துட்டு H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்கு. சோ இப்போ நம்ம H1, H2, H3 சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாமே போல்டுல இருக்கும். ஆனா as this number increasing அந்த வேர்ட்ஸோட சைஸ் அந்த லெட்டர்ஸோட சைஸ்ன்றது கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். சோ இங்க இந்த லெட்டர்ஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ண. இப்ப H1 நான் கொடுத்துட்டேன். சோ திஸ் இஸ் ஓப்பனிங் டேக். இது நடுவுல கண்டென்ட் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTML அன்னிட்டு நான் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் a content. So this is opening tag. பிகினிங்ல எழுதுறது என்னது? ஓப்பனிங் டேக். அதுக்கப்புறமா எழுதுறது தான் கண்டென்ட். இதுக்கப்புறமா நான் எண்ட் பண்ணணும். ஒரு வாட் க்ளோஸ் பண்ணிருக்கிற டேக்ஸ் கண்டிப்பா ஓபன் பண்ணிருக்கிற டேக்ஸ் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடும். அது எப்படி க்ளோஸ் பண்றீங்கன்னா சேம் லெட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்க. ஆனா இதற்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். So this is what closing with what you have opened with that only you should close. ஓகேவா? These are all called tags. இந்த complete thing நம்ம சொல்றோம். Tags along with the content we will call it like a element. ஓகே, இப்போ நான் இந்த HTML எழுதிருக்கிறேன் இல்லையா? இந்த HTML-க்கு இந்த H1 ஓட ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை ஆயிட்டு
அந்த டெக்ஸ்ட்ன்றது பிகர் ஃபார்மேட் அண்ட் போல்டுல இருக்கும். போல்டுனா என்னது, கொஞ்சம் டார்க்கா திக்கா இருக்கிற லெட்டர்ஸ். விட்த்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? So that is what here. So what is the main thing I can say is tags are not seen in your business. Only their functionality will be applicable for your content. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க க்ளோசிங் டேக், எம்டி டேக்ஸ் மட்டுமே சொல்லியிருக்கேன். எம்டி டேக்ஸ் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நானும் மேக்சிமம் வந்துட்டு இதுதான் இருக்கும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கிற tags தான் ரொம்ப இருக்கும். few will be like empty tag, like I can say like 5%, அது கூட ரொம்ப ஜாஸ்தி தான். just I can say ஒரு 2 to 3% of tags will be like this. அதுல first one என்ன சொல்றேன்னா HR tag ன்னு சொல்றேன். so only having opening tag. நீங்க இந்த மாதிரி என்ன எழுதுனா you can write it like this also, you can write it like this also. எந்த ஃபார்மேட்னா நீங்க எழுதிக்கலாம். மூணுமே ஒரே மாதிரி வர்க் ஆகிறது தான். ஓகேவா? so இது what is this HR means, it is going to provide a horizontal line. என்ன ப்ரொவைட் பண்ணும்? horizontal line. HR horizontal line means நம்மளோட டிவைஸோட width எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ பெருசா நீங்க எங்க இருப்பீங்களோ அங்க அந்த பிளேஸ்ல நம்மளோட width எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ பெருசா நம்மளுக்கு horizontal line கொடுத்துரும். ஒரு லைன் மாதிரி கோட் மாதிரி வந்துடும். இதுக்கு நீங்க ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுங்க. எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தேவைப்படும் மீன்ஸ் யூ கேன் இன்க்ரீஸ் த width of this line also just by providing some kind of styles present from the CSS. ஓகே, அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதே விதமா பிரேக் டேக்ஸ் இருக்கு. பிரேக் டேக்ஸ்னா யூஸ்வலி நம்மளோட HTMLன்றது ஒயிட் ஸ்பேசஸ் அலோ பண்ணாது. என்னமா ஒயிட் ஸ்பேஸ் அது. அப்போ நம்ம எவ்வளவு கண்டென்ட்டை நெய்துங்க. இப்ப நம்மளோட கண்டென்ட் இங்க ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் இங்க எண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் பேராகிராஃப் நீங்க காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லைன்ல எழுதிருக்கீங்க உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல. ஆனா ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும் போது கண்டென்ட் கூட இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். எதுக்காகனா ஒயிட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோயிங் ஹியர். அப்போ நம்மளுக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு தேவை. ஓகேவா? நம்ம எப்படி டெக்ஸ்ட் எடிட்டர்ல எழுதிருக்கிறோமோ ப்ரௌசர்ல கூட அதே மாதிரி தான் காட்டணும். சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் யூஸ் a BR tag. BR tag கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கண்டென்ட் எழுதும் போது டெக்ஸ்ட் எடிட்டர்ல இந்த ஒரு பேராகிராஃப் ஆயிட்டு BR கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ யூஸ்வலி நம்ம பேராகிராஃப் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம P tags யூஸ் பண்ணாவே, P tags பேராகிராஃப்னா P tags யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் ஜெனரேட் ஆயிடும். இஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் டேக்ஸ், சிம்பிளா நீங்க எழுதிட்டே போயிட்டு இருக்கீங்க, அப்ப ஸ்பேசஸ் அலோ கிடையாது. அப்ப அந்த கேஸ்ல we can use of the break tags. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ மெயினா ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணணும்னா வெரி மச் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னதான்னா டேக்ஸ் தான். இதுல டேக்ஸ் தான் ரொம்ப ஒரு பிரசன்டபிளா இருக்கணும். பிரசன்டபிளா பண்ணணும்ன்றப்போ நம்ம அப்ளை பண்ண போறது தான் ஸ்டைல்ஸ், தட் இஸ் கால்ட் CSS. ஓகே, ஸோ நம்ம இப்ப இந்த HTML மேஜர்லி என்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம்னா மெயினா நம்ம வந்துட்டு HTML ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா ஒரு காமன் ஒரு பேசிக் திங் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கிறோம். HTML ஸ்ட்ரக்சர் என்னது, அதோட டீடைல்ஸ் கிளியரா பார்க்கிறோம். Later on I'm going to introduce some kind of formatting tags explain பண்ண போறேன். formatting tags னா லைக் ஒரு வேர்ட் ஆயிருக்கட்டும், ஒரு some kind of sentence ஆயிருக்கட்டும், அது எல்லாமே different types of stylings லைக் அது போல்டா வேணுமா, அண்டர்லைன்ஸ் போடணுமா, ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணுமா, otherwise if you want to provide some kind of different types of tags பத்தி explain பண்றேன். Later on I'm going to explain about heading tags பத்தி explain. Later on paragraph tag பத்தி explain பண்றது. These are all basic things. இதெல்லாமே basic things. Next thing we are going to focus on image. எப்படி ஒரு இமேஜ் நம்மளோட வெப்சைட்டுக்கு வெப் பேஜஸ்க்கு ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு பேக்ரவுண்ட் எப்படி அப்ளை பண்றது. யூஸ்வலி நம்மளோட சைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட்ன்றது ஒயிட் கலர் தான். டிஃபால்ட்டா நம்மளோட சைட்ஸோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டே இருக்கும். அடுத்தது டெக்ஸ்ட் கலர் எப்பவுமே டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இது எல்லாமே கூட சேஞ்சஸ் பண்ணலாம் ஜஸ்ட் பை யூசிங் சம் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் என்னதுன்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் H1 HTML அண்ட் க்ளோசிங் டேக் H1 அண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த H1 ஃபங்க்ஷனாலிட்டி போல்டா கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கும்.
அதற்கு மிஞ்சி சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங்ஸ் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணணும், ரொம்ப அட்ராக்டிவா பண்ணணும்ன்றப்ப யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் attributes. Attributes is going to provide some kind of properties for that particular content. Properties provide பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML-ன்றது நான் இது ஒரு டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்ன்றது யூஸ்வலி பிளாக் கலர்ல தான் இருக்கும். நான் இந்த HTML-ன்றது ரெட் கலர்ல வரணும்னு நினைச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் கலர் ரெட் கலர்ல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா attributes என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். attributes எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, எங்க யூஸ் பண்றீங்கன்னா beginning tag of the எப்பன்னா பாருங்க opening tag, நம்மளோட HTML tag opening tag ஸ்டார்டிங் tags தான். இந்த tagsக்கு இந்த லெட்டருக்கு அப்புறமா தான் நீங்க எழுத போறீங்க. So something like கலர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? So there is a one property coming from the CSS. Style is equal to, style is an attribute. இங்க நீங்க value provide பண்றீங்க. So what type of value அன்னா color இல்லையா? So use a property name color. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கலருக்கு வேல்யூ கொடுக்கணும். That is called a red and கொடுக்குறீங்க. So this complete thing I can write like a attribute and கூப்பிடலாம். So இது என்னன்னு சொல்றேன்னா நேம் ன்னு சொல்றேன். So நீங்க பண்ண போற வேல்யூ நேம்ல ஸ்பெசிஃபை பண்றீங்க. This complete thing I can call it like a value. அது என்ன ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா இது நீங்க எது இந்த ரெட் கலர் எது ஸ்பெசிஃபை பண்றது கலர். So this is the property. This is the property. So நம்ம எப்பவுமே beginning tags தான் எழுதணும். So this is one type of a styling. So there are different types of stylings இருக்குமா? 3 types totally. One is inline styling, second is internal styling, and third is external styling. எப்ப inline styling சொல்றோம்னா நம்மளோட HTML opening means beginning tagலயே நம்ம attributes provide பண்றோம்னா that is called inline styling. Internal styling என்னது, external styling அப்புறமா பார்க்கலாம். So நம்ம இப்ப HTML படிக்கும் போது CSS கூட படிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ஈஸி ஆயிடும். So CSS expansion என்னதுன்னா CSS is nothing but cascading style sheet which will make our sites more beautiful. ஓகேவா? So cascading style sheet. So first இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த எல்லாமே இந்த லாங்குவேஜ், இந்த மார்க்அப் லாங்குவேஜ் எல்லாத்தையும் எதுக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் தேவைப்படும். அந்த பிளேசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் தான் கூப்பிடுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோடே யூஸ் பண்ணணும் இல்லை. there are so many kind of text editors like atoms இருக்கு, bracelets இருக்கு, brackets இருக்கு, sublime text இருக்கு, eclipse இருக்கு, edit plus இருக்கு, notepad plus different types of text editors இருக்கு. So நம்மளுக்கு very much simple and easy-ஆ யூஸ் பண்றது one of the text editor Visual Studio Code. ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விஜுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லேட்டர் ஆன் நம்மளோட என்னது நம்ம எக்லிப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த எக்லிப்ஸ்ல நம்மளோட நார்மல் ஜாவா யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணலாம்ன்றது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும் பார்த்துடலாம். வெரி சிம்பிள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்க சிம்பிளா இங்க டைப் பண்ணுங்க விஜுவல் ஸ்டுடியோ கூட டைப் பண்ண உடனே நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துடும். சிம்பிளா அது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே மல்டிபிள் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்றோம்னா தட் ஷுட் பி ஃப்ரம் இட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும். அது டிஃபால்ட்டாவே எல்லா சாஃப்ட்வேர்ஸும் விண்டோஸ்க்கே ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ண உடனே இட் வில் கெட் டவுன்லோடட். வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதுக்காக நான் கிளிக் பண்ணல இப்போ. ஸோ கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிட்டு அப்புறமா டவுன்லோட் ஆயிருக்கும் இல்லையா, டவுன்லோட் ஆன அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஓகேவா? டவுன்லோட் ஆயிருக்கிற ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க டவுன்லோட் ஆகிற ஃபைல் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் விண்டோ, பாப்அப் விண்டோ அப்பியர் ஆகும். இது திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அக்செப்டிங் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ன்ற மாதிரி. இங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் we are going to see here is one more pop-up window வரும். இங்க எல்லாமே டிஃபால்ட் செக்இன்ஸ் இருக்கும். அதை அப்படியே விட்டுடுங்க. நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா பிளைண்டா பண்ணிக்கினே போயிடலாம். ஜஸ்ட் கிளிக்கிங் த பாசிட்டிவ் பட்டன்ஸ், அவ்வளவுதான்.
ஸோ இது ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீங்க டெஸ்க்டாப் ஐகான் வேணுமா, டெஸ்க்டாப்ல உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வேணுமான்றப்ப இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஜஸ்ட் செக் ஆன் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. அதர்வைஸ் நோ நீட். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், சி டிரைவ் இங்க கொடுத்துரும், டெஸ்டினேஷன் லொகேஷன் சி டிரைவ், ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர் இங்க நீங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சிம்பிளா இன்ஸ்டால் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் அண்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க until it finishes. அது ஃபினிஷ் ஆன உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்துடும். என்னன்னுட்டு நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி வரும். ஸோ நீங்க ஃபினிஷ் அண்ட் கொடுத்த உடனே நம்ம இங்க ஸ்டெப்ல நான் என்ன கொடுத்துருக்கிறேன், ரிஜிஸ்டர் கோட் ஆசரேட்டர் சம்திங் நீங்க ஏதோ கொடுத்துருக்கீங்க. ஸோ இது கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, இட் வில் ஓப்பன் ஆக்சுவலி சி ஹியர், இங்கவே இருக்கணும், சாரி. ஸோ முன்னாடி போற தேவையில்லை, நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் இங்க கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு வந்துடும் இல்லையா. இங்க கிளிக் ஃபினிஷ் டு எக்ஸிட் செட்டப். நீங்க ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடும் நம்மளுக்கு. எதுக்காக நீங்க செக் இன் பண்ணிருக்கோம், அதுக்காக. நீங்க அது டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது ஃபினிஷ் கிளிக் பண்ண உடனே. ஓகேவா, ஸோ இது ஆன உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ இதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வெப் பேஜஸ் HTML வெப்ல நீங்க வெப்ல ஓப்பன் ஆகணும், உங்களோட அவுட்புட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றப்போ அந்த ஃபைல்ஸ்ன்றது HTML எக்ஸ்டென்ஷன்ல தான் சேவ் பண்ணணும். நீங்க சேவ் பண்ணலனா it will treat it like a text document. Text document annappa it is going to be seen like a normal kind of text. But we need to open it in the browser because it is a web. Web is nothing but browser. Okay, va? So it should open in the browser. So it should save that file with an extension .html. So இப்போ நம்ம பிராக்டிகலா பார்த்துடலாம். இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆன உடனே நம்மளுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடும், விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும். அந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் ஷுட் சேவ் வித் an extension .html. கண்டிப்பா HTML கொடுத்தா மட்டும்தான் அது வெப் பேஜா ட்ரீட் ஆகும், இல்லையான்னப்ப அது டெக்ஸ்ட் டாக்குமெண்டாவே ட்ரீட் ஆகும். ஸோ இங்க நீங்க டைரக்டா இங்கவே கிளிக் பண்ணலாம், நியூ ஃபைல் கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் இங்க ஃபைல் கிட்ட போயிட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கூட கிளிக் பண்ணலாம். ஸோ நான் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அன்டைட்டில்டு 1 வந்திருக்கு இல்லையா. ஸோ பிஃபோர் ரைட்டிங் த கண்டென்ட் இன் தட் டாக்குமெண்டேஷன் நம்ம வந்துட்டு அந்த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு HTML ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன் எழுதுற தேவையில்லை. நம்ம எழுதணும்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சின்ன இங்க காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். HTML இன்ட்ரடக்ஷன் கொடுத்து சர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த வெப்சைட்ல நீங்க பார்த்திருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பீங்க. இங்க பாத்தீங்களா, திஸ் இஸ் வாட் அ ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர். லெஸ் தேன் சிம்பிள், டாக், டைப், HTML, திரும்பி ஹெட் உள்ள டைட்டில், திரும்பி ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிருக்கிறோம், பாடி க்ளோஸ் பண்ணிருக்கேன், அப்புறமா HTML க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க கண்டென்ட் எழுத போறது பாடி உள்ளதா, மீன்ஸ் பாடி என்ன தெரியுமா, இங்க பாத்திருக்கீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு பாடிமா. ஹெட் பார்ட் என்னன்னா இதுமா, ஒரு பிரவுசர் 2 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கும். ஒன் இஸ் ஹெட் பார்ட் அண்ட் செகண்ட் இஸ் அ பாடி பார்ட். நம்ம எழுதுறது எல்லாமே அதுலதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, நம்மளோட விண்டோ சைஸ் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு பிரவுசர். நான் இப்ப வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ண உடனே திஸ் பார்ட், இந்த மேல பார்ட் என்னன்னு சொல்றோம், ஹெட் பார்ட் சொல்றோம். இந்த கம்ப்ளீட் திங் என்னன்னு சொல்றோம்னா பாடி பார்ட். நம்ம பாக்குறது எல்லாமே இங்கதான் இருக்கும், எவ்ரிதிங். இந்த ஹெட் பார்ட்ல என்ன இருக்கும்னா நம்மளோட டாக்குமெண்டோட டைட்டில் இருக்கும். அட் சேம் டைம் இந்த பாடிக்கு தேவைப்பட்டிருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், மீன்ஸ் ஸ்டைலிங்கா இருக்கட்டும், மீன்ஸ் இந்த பாடி பார்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கு எஃபெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஹெட் செக்ஷன் எழுதுறது எல்லாமே அங்க ஓன்லி என்ன காட்டுமோனா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்பியர் ஆகும். அதுல எந்த டேக்ஸும் அங்க டிஸ்பிளே ஆகாது. இங்க ஓன்லி நம்ம இந்த ஹெட் செக்ஷன்ல பாக்குறது வந்துட்டு டைட்டில், அந்த டாக்குமெண்டோட டைட்டில், அட் த சேம் டைம் அதோட ஐகான். இங்க பாத்தீங்கன்னா HTML இன்ட்ரடக்ஷன், இது வந்துட்டு இந்த டாக்குமெண்டோட ஹெட்டிங், மீன்ஸ் டைட்டில். இந்த டைட்டிலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற லோகோ. அதே விதமா HTML இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கேன், இது வந்துட்டு டைட்டில், அதோட ரிலேட்டட் ஐகான். அதே மாதிரி சம்திங் பெயிண்ட் டூல், இதோட டைட்டில், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஐகான். ஸோ
இந்த ஹெட் செக்ஷன்ல அந்த ஃபைலோட டைட்டில் அதோட ஐகான் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலா இந்த 2 செக்ஷன்ஸ் எழுதணும்னா it should be binded inside the HTML tag. இந்த HTML tags தான் இந்த head part body part எழுதணும். சோ இது என்னன்னு சொல்றோம்னா it is a root tag ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? root tag having opening and closing tag. இதுல உள்ளதான் நம்மளுக்கு 2 sections இருக்கும். One is head section and second is this is one section head section and second is a body section. Second is a body section. So இது 2 parts இருக்குற இதுதான். இந்த head section உள்ள நான் என்ன கொடுக்கணும்? Title of my documentation which is developed with the help of a title tags. அப்புறமா logo கூட கொடுக்கணுமா? Then you can make use of a tag called link tag. அது வந்துட்டு அது லோகோவா இல்லைன்னா ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் பண்றதா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்ளை பண்ணணும்ன்றப்ப கண்டிப்பா யூ ப்ரொவைட் அன் ஆட்ரிபியூட் தட் இஸ் ரிலேஷன். REL இஸ் நத்திங் பட் ரிலேஷன். ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த ஐகானா இருக்கட்டும் அந்த ஸ்டைல்ஸா இருக்கட்டும் எங்கிருந்த உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அந்த இமேஜ் எங்கிருந்த நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்றது பார்த்து கொடுத்துடணும். That is with the help of one more attribute href. இங்க நீங்க பார்த்து கொடுக்கணும். This is a empty tag where it has only a opening tag. ஓகேவா? சோ அது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் மீன்ஸ் மேக்ஸிமம் இந்த ஹெட் டாக்ஸ் உள்ள நியர்லி ஒரு 6 டாக்ஸ் யூஸ் பண்றோமா? மேக்ஸிமம் ஒரு 6 டாக்ஸ். அது மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லைக் டைட்டில் டாக் அன்னிட்டு லிங்க் டாக் அன்னிட்டு மெட்டா டாக் அன்னிட்டு ஸ்டைல் டாக் அன்னிட்டு அடுத்தது வந்துட்டு ஸ்கிரிப்ட் டாக் அன்னிட்டு only these kind of tags மட்டும் தான் யூஸ் பண்றோம். அந்த tags யூஸ் பண்றதுனால அந்த ஹெட் செக்ஷன்ல எதுவுமே காட்டாது. அதுல எழுதிருக்கிற திங்ஸ் எல்லாமே நம்மளோட பாடி செக்ஷனுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் மீன்ஸ் அதோட திங்ஸ் மீன்ஸ் எஃபெக்டிங் இஸ் நதிங் பட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே அந்த பாடி செக்ஷனுக்கு தான் அப்ளிகபிள் ஆக போகுது. ஓகேவா? சோ இங்க இந்த பிகினிங்ல ஒரு லைன் பார்த்திருக்கோம். என்ன அது? எக்ஸ்கிளமேட்டரி மார்க் டாக் டைப் HTML தான் நம்ம பார்த்திருக்கிறோம். What is this line will specify னா யாரன்னா நம்மளோட சைட் பார்க்கும்போது எந்த லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணிருக்காங்க இதனா which markup language. I said already different types of markup languages இருக்குன்னு சொல்லிருக்கேன். அதுல எந்த மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த சைட் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுதான் இந்த டேக். சோ HTML சொல்றதுனால அது நெக்ஸ்ட் இந்த டேக்ன்றது 5th வெர்ஷன்ல இருந்து தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இட் will tell about the version of that HTML tag. HTML document. Okay, so it is going to provide the details of the document and also the version of that particular documentation. Okay, so this is all about the structure. So usually நம்ம Visual Studio Code use பண்ணிட்டு இருக்கிறதுனால each and every line எழுதுற தேவை இல்லை. This is structureன்றது ஆட்டோமேட்டிக்கா Visual Studio Code மூலமா கொண்டு வந்துடலாம். அதே நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்ல நம்மளுக்கு கொண்டு வராது. ஸ்ட்ரக்சர் ஒரு லைனாவே எழுதணும், கம்பல்சரி எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபன் பண்ணுங்க Visual Studio Code இல்லாம டெக்ஸ்ட் எடிட்டர் பண்ணுங்க. ஸோ இங்க நான் இப்ப ஸ்ட்ரக்சர் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? எக்ஸ்கிளமேட்டரி மார்க் டாக் டைப் HTML அன்னிட்டு கொடுத்துறீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்னது? ரூட் டேக் தட் இஸ் HTML ஓப்பனிங் டேக், அடுத்தது வந்துட்டு க்ளோசிங் டேக். நாங்க ஒரே வாட்டி நம்ம ஒரு டேக் எடுத்துட்டு இருக்கோம்னா ரெண்டுமே ஒரே வாட்டி போட்டுடுங்க. ஓகேவா? தட் இஸ் த ரூல். ரூல் கிடையாது, கண்டிப்பா அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த HTML உள்ள 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் a head section having opening and closing tag. இந்த மாதிரி பாருங்க, ஒன்னொன்னா எழுதிட்டு தான் ஆகணும். அடுத்தது என்னது? அடுத்தது வந்துட்டு ஹெட் செக்ஷன் ஆச்சு. இன்னொரு செக்ஷன் என்னது? பாடி செக்ஷன். சோ பாடி செக்ஷன் கூட எழுதிக்கோங்க. சோ பாடி அது கூட ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். சோ திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரக்சர். இப்ப ஹெட் உள்ள நான் டைட்டில் கொடுக்கணும். மீன்ஸ் இந்த நம்ம கிரியேட் பண்ண போற வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் வேணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த ஹெட் செக்ஷன் உள்ள there is a one more tag called title tag. அது கூட having opening tag and closing tag. என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? I am just going to give like welcome என்ற ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் இப்ப பாடியில எதுவுமே எழுதல. இப்போ நம்ம இது ஓபன் பண்ணோம், நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணுங்க. டாட் சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இங்க டாட் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க. டாட் சிம்பிள் இருக்குன்னப்ப இந்த ஃபைல் சேவ் ஆகலன்னுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் சேவ் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்றீங்க? ஃபைல் கிட்ட போயிட்டு சேவ் அண்ட் கொடுத்துட்டு எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணுமோ அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க உங்களோட ஃபைல் நேம் கொடுங்க. நான் sample.html கொடுத்துறேன்.
must and should provide .html. நீ .html and provide பண்ணலனா அது நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்டாவே இருக்கும். அது வந்துட்டு browserல ஓபன் ஆகாது. எந்த ஆக்ஷன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் ஒரு ஃபைல் உள்ள சேவ் பண்ணிருக்கீங்கன்ற மட்டும் தான் இருக்கும் அதுல. ஓகேவா? நம்ம இது வந்துட்டு நம்ம browserல தான் ஓபன் பண்ணோம். அப்பதான் நம்ம அது வெப் பேஜ்னு சொல்றோம். சோ எக்ஸ்டென்ஷன் இஸ் must and should. சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்ப browser ஓபன் இப்ப நம்ம வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்க வாங்க. இங்க நீங்க சாம்பிள் தான கொடுத்திருக்கீங்க. சோ இங்க பாருங்க இந்த ஃபைல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல கிடையாது. ஒரு browser மீன்ஸ் நான் யூஸ் பண்ற டிஃபால்ட் browser வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். சோ அதுக்காக இந்த ஐகான்ல சேவ் ஆயிருக்கு. சோ மீனிங் தட் நான் இப்ப இது கிளிக் பண்ண உடனே நம்மளோட எங்க ஓபன் ஆகுது, ஃபைல் எங்க ஓபன் ஆகுதுன்னா browserல தான் ஓபன் ஆகுது. அதே நீங்க கூகுள் குரோம் நீங்க டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஃபைல்ல HTML சேவ் பண்ணும்போது அந்த ஐகான்ல தான் சேவ் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இதோட விஷுவல்ஸ் வந்துட்டு browserல தான் ஓபன் ஆகுது. browserல ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்கேன் நான் டைட்டில் அங்க ஹெட் பார்ட்ல வெல்கம் னு கொடுத்திருக்கேன். நான் எந்த ஐகானும் கொடுக்கல. சோ அதுக்காக நம்மளுக்கு இங்க ஒரு டிஃபால்ட் browser மாதிரி இருக்கிறது வந்திருக்கு. நான் பாடி செக்ஷன்ல எதுவுமே எழுதல. அதுக்காக பிளாங்க்ல இருக்கேன். இப்ப நான் சைடு பை சைடு வச்சுக்கிறேன். இந்த browser சைடுல வச்சுக்கிறேன். இந்த சாம்பிள் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சைடுல வச்சுக்கிறேன். சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த பாடி செக்ஷன்ல சம் கண்டென்ட் எழுதுறேன். என்னன்னுட்டு வெல்கம் டு full stack ஜாவா கோர்ஸ் அன்னிட்டு டைப் பண்ணிட்டேன். இங்க நீங்க கண்டென்ட் எழுதிருக்கீங்க. பட் இந்த ஃபைலை நீங்க இன்னும் சேவ் பண்ணல. சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் பண்ண அப்புறமா கண்டிப்பா சேவ் பண்ணணும். சோ கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு எங்குமே காட்டல. எதுக்காகனா நீங்க கண்டிப்பா ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணப்ப மட்டும்தான் அந்த கண்டென்ட் இங்க வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? சோ இது நார்மல் இப்ப இதே லைன் நான் இப்ப இன்னொரு லைன் எழுத போறேன். பட் நான் இங்க என்ன எழுதிட்டு இருக்கேன்? இந்த லைனுக்கு ஆன் அப்புறமா இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றேன்? easy to learn HTML ஜஸ்ட் இன்னொரு லைன் எழுதிருக்கேன். சோ திரும்பி சேவ் பண்ணனும். இங்க எஃபெக்ட் ஆகணும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. Is it coming in the next line? வரவே இல்ல. நான் என்ன சொல்லிருக்கேன்? ஒயிட் ஸ்பேஸ்ன்றது HTML அக்செப்ட் பண்ணாதுன்னுட்டு. சோ நான் எனக்கு இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வரணும்ன்றதுக்கு நான் இங்க என்ன பண்ணனும்? யூஸ் a tag called br tag. இந்த br tag என்ன பண்ணுதுன்னா இந்த லைன் ஆன உடனே பிரேக் ஆயிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல இருக்கிற கண்டென்ட் நமக்கு கொடுத்துரும். சோ இப்போ திரும்பி இது சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பாருங்க அந்த லைன் கீழ வந்திருக்கு. That is what the importance of this br tag. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா இங்க கம்ப்ளீட் நம்ம கையில எழுதணும். எவ்ரிதிங் should be written. எழுதணும். நம்ம ஓன்லி கண்டென்ட் மட்டும் எழுதிட்டு இருக்கிறோம். அது ஓகே தான். பட் டாக்ஸ் எல்லாமே எவ்ரி டைம் நம்ம எழுதணும். ஓப்பனிங் டாக் ஓபன் பண்ணணும். திரும்பி பிஆர் கொடுக்கணும். திரும்பி க்ளோஸ் பண்ணணும். அது பண்ணிட்ட அப்புறமா நம்ம திரும்பி பாடி ஓபன் பண்ணிருக்கோம். திரும்பி இது க்ளோஸ் இது பண்ணணும். நம்மவே மேனுவலா பண்ணிட்டே போகணும். சோ இது எல்லாமே ரிஸ்க் தேவையில்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு HTML-க்கு தேவைப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். எப்படியா பாருங்களேன். HTML நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ண உடனே இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ற ஒரு ஐகான் தேவை. இப்ப நீங்க லெஃப்ட் சைடுல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணா இங்க டைப் பண்ணுங்க. என்ன ஆனிட்டுனா எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லையா? நம்ம HTML ஸ்னிப்பெட்ஸ்ன்ற மாதிரி டைப் பண்ணுங்க. HTML டைப் பண்ண உடனே இங்க HTML எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்குது. சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துட்டு நான் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டேன். HTML-ன்றது இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால நமக்கு இந்த 2 பட்டன்ஸ் இருக்கு. டிசேபிள் அண்ட் இன்ஸ்டால். நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலன்றப்ப நான் few things நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்க. HTML ஸ்னிப்பெட்ஸ், HTML இதெல்லாமே நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன். வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லன்னா தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா few things ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஒன்னு எதுன்னு எடுத்துக்கணும்னா அது ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். சோ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலன்றப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்ன்ற மாதிரி பட்டன் இருக்கும். உங்களுக்கு அது கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆன அப்புறமா இந்த மாதிரி காட்டும். சோ அது மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொன்னு என்ன அது நீங்க ஆட் பண்ணிக்கணும்னா ஆட்டோ ரீநேம்ன்ற இன்னொன்னு கூட நீங்க ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகனா இப்போ நீங்க ஏதாவது பிகினிங் டேக்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா இங்க வந்துட்டு லெட் அஸ் சிம்பிளி அஸ்யூம். ஓகேவா? நம்ம இது சேஞ்ச் பண்ண மாட்டோம். சும்மா சொல்றேன். இப்ப நான் இந்த பாடி பிளேஸ்ல PN கொடுத்துட்டேன். நீங்க பிகினிங் டேக்ல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆயிடும். இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இங்க வந்துடும். தட் இஸ் வாட் ஆட்டோ ரீநேமிங் த டேக்ஸ். அது இல்ல நம்ம என்ன பண்ணணும்? இங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும், இங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும்.
ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக ஆட்டோ ரீநேம் டேக்ன்றது நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு. தட் இஸ் அது 2 போதும் நம்மளுக்கு இப்போ. ஸோ ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெட்ஸ் பிகின் ஹவ் டு கிரியேட் அ வெப் பேஜ் யூசிங் த விஷுவல் ஸ்டுடியோ கோட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ரைட்டர்ல பார்த்துருக்கிறோம் எப்படின்னு. இப்போ இதுல பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அது சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ணா மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடும். நம்ம சேவ் பண்ண வேணும்னா இங்க மாதிரி கொடுத்துருங்க. நம்மளுக்கு இந்த எதுவுமே வரல பாருங்க. ஸோ அந்த ஃபைலு HTML ஃபைல் ரெகக்னைஸ் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம இங்க எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற ஸ்னிப்பெட் ஜென்ரேட் ஆகாது. ஸோ சேவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது Ctrl S. எந்த பிளேஸ்ல வேணுமோ அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க நான் என்ன பண்றேன் demo.html கண்டிப்பா வித் எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிக்கணும். demo.html கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே நமக்கு இங்க வந்திருக்கும். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்த உடனே பாருங்க நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் இங்கவே காட்டிட்டு இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML எதுக்காக நான் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு பிகினிங் டேக்ல எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு. ஸோ அது ஒண்ணு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணிடும். இதுதான் நம்மளோட HTML ஸ்ட்ரக்சர். சிம்பிளா இது கிளிக் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதுவே இதுல என்ன பார்த்திருக்கீங்க ஒரு லைனா நம்மவே எழுதிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் இதுவே தான். செகண்ட் லைன் அண்ட் HTML that is a root tag having opening and closing tag. This is called an attribute. Attribute is nothing but the name and the value. இங்க நேம் வந்துட்டு லாங்குவேஜ் இருக்கு. என்ன மாதிரி லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? So this is an attribute. Then in the header tagல 2 sections இருக்கு. One is head section and second is a body section. இந்த ஹெட் செக்ஷன்ல என்ன ப்ரொவைட் பண்ணணுமோ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ டைட்டில் டேக் வந்துட்டு நம்மளோட சைட்டோட டைட்டில் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். இந்த மெட்டா டேக் கூட நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் திஸ் மெட்டா டேக் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு டெல் அபவுட் அவர் டேட்டா. நம்மளோட டேட்டா பத்தி சொல்றது தான் இந்த மெட்டா டேட்டா. இந்த கேரக்டர் திஸ் இஸ் ஆல் அட்ரிபியூட்ஸ். இந்த மெட்டா டேக்ல ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் இஸ் கேர் செட். கேர் செட் என்னதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்சஸ் மீன்ஸ் எந்த கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருந்தா கூட நம்மளுக்கு வேணுமன்ற விதமா என்கோட் பண்ணி கொண்டு வரது தான் கேர் செட். தட் இஸ் UTF-8. யூஸ்வலி நம்மளோட டேட்டான்றது பைனரி கோட்ல தான் ரீட் பண்ணிக்கும் மெஷின். அந்த பைனரி கோட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஹியூமன் ரீடபிளா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த கேர் செட் யூஸ் பண்ணலாம். என்கோடிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்றோம். லேட்டர் இது இல்லாம கூட நம்மளுக்கு ஓகே தான். யூஸ்வலி இந்த HTML டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். மீன்ஸ் இட் இஸ் வெரி சிம்பிள்ன்ற மாதிரி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மெயின்டைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்கனால மெயின்டைன் பண்றதுனால தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இது கூட அதே டேக் தான் மெட்டா டேக் தான். இங்க கூட சம் அட்ரிபியூட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். ஸோ நேம்ன்றது வியூ போர்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு அட்ஜஸ்ட் த கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரீன்ஸ். இப்போ நான் லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட லேப்டாப் எவ்வளவு விண்டோ இருக்குமோ எவ்வளவு சைஸ் இருக்குமோ விடுத்து அந்த விடுத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெப் பேஜோட கண்டென்ட் விஜுவலைஸ் பண்றோம். இப்போ நீங்க அதே கண்டென்ட் அதே பேஜ் நீங்க மொபைல்ல எடுத்துக்கிறீங்க. அந்த மொபைல்ல எவ்வளவு விடுத்து இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிறது தான் இந்த வியூ போர்ட் கண்டென்ட். அதுவே தான். ஸோ இது கம்ப்ளீட் டெல்லிங் தட் உங்களோட டிவைஸ் விடுத்து எவ்வளா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுறதுதான் இந்த அட்ரிபியூட்டோட மெயின் பர்பஸ். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஸ்கேல்ன்றது ஜூம் லெவல்மா. இனிஷியல் ஜூம் லெவல் ஆஃப் தட் பர்டிகுலர் பேஜ் இஸ் 1.0. So this is what about a meta tags. So இந்த body tagல எதுவுமே கொடுக்கல. இப்போ நீங்க இது ஓபன் பண்ணணும். எப்படி ஓபன் பண்றீங்க? சேம் ப்ராசஸ். எப்படி ஓபன் பண்றோம்னா நம்மளோட டெஸ்க்டாப் மேல டெமோன்ற ஃபைல் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே it is going to open here. It is going to open in this. பாருங்க ஓபன் ஆயிருக்கு. சோ பாருங்க டாக்குமெண்ட் வந்திருக்கு. எதுக்காக டாக்குமெண்ட் வந்திருக்காங்க? நான் வந்துட்டு எதுக்காக டாக்குமெண்ட் வந்திருக்குன்னா நம்ம இங்க டைட்டில்ல பாருங்க டாக்குமெண்ட் கொடுத்திருக்கிறோம். அதுக்காக நமக்கு அங்க டாக்குமெண்ட் வந்திருக்கு. நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றேன்னா நான் சிம்பிளா மை சைட் என்னோட டைட்டில் வந்துட்டு இப்ப நான் மை சைட் கொடுத்துறேன். மை சைட் கொடுத்துட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட்டோ சேவ் ஆயிடும். நம்ம திரும்பி இங்க சேவ் பண்ற தேவையில்லை. ஆட்டோ சேவ் ஆயிருக்கிறதுனால நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணா மட்டும் போதும். இங்க மை சைட் நமக்கு வந்திருக்கு. இங்க நான் பாடி செக்ஷன்ல எதுவுமே ஏதல. சோ அதுக்காக எதுவுமே இல்லை. இப்ப நான் இப்ப என்ன பண்றேன்னா இப்ப ஜஸ்ட் சிம்பிள் திங் வெல்கம் டு Visual Studio Code. Okay, for creating Visual Studio Code for creating a simple web page. And some content எழுதிட்டேன்.
இங்க நம்மளுக்கு ஏதும் போது இது ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும், which is not good. நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ என்ற ஆப்ஷன் இருக்குமா. ஸோ வியூ என்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இங்க ஓவர் டிராப் இருக்கும். ஸோ தட் வில் பி இன் சிங்கிள் பேஜ். இங்க ஹாரிசான்டல் டேப் வராது, நம்மளுக்கு ஸ்க்ரோல் பார் வராது. ஸோ அது நீங்க பண்ணிக்கலங்கன்னா இங்க நம்மளுக்கு அந்த விட்த் எவ்வளவு ஆகுமோ அதுக்கான அப்புறமா கீழே வந்துடும். ஸோ இது கண்டென்ட் இதுக்கு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், ஈஸி டு டெவலப் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் யூசிங் HTML சிம்பிளா ஒரு இன்னொரு லைன் எழுதிட்டேன். சோ இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகி ரிஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு கண்டென்ட் இங்க வந்திருக்கு. ஓகேவா? சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் சைஸ் கிடையாது. எனக்கு 200 வச்சிருக்கதா அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட நார்மல் சைஸ் கண்டென்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கும். பேசிக் சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் இந்த browsers will be இவ்வளவுதான். கலர் வந்துட்டு Black கலர் தான். பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலர் தான். சோ இங்க நான் ஆக்சுவலா இது ஒரு லைன்ல இருக்கு, இது ஒரு லைன்ல இருக்கு. இங்க பார்த்தோம்னா சிங்கிள் லைன்ல வந்திருக்கு. அது வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் டேக். நான் BRN மட்டுமே கொடுத்திருக்கேன். டேப் கொடுத்து BRN மட்டும் கொடுங்க. BRN கொடுத்துட்டு சிம்பிளா BRN கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாருங்க டேக் மாதிரி வந்திருக்கு. BRN கொடுத்துட்டு டேப் சிம்பிள் கிடுங்க. டேப் கீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிரேக் டேக் மாதிரி வந்துடும். சோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா டவுன் பை டவுன் வந்திருக்கு. சோ இது எப்போ நான் எந்த டேக்ஸ் யூஸ் பண்ணல அன்றப்போ நம்பவே மேனுவலா பிரேக் டேக் கொடுத்தாதான் கீழே வரும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இது ஒரு பேராகிராஃப், இது இன்னொரு பேராகிராஃபா நான் ட்ரீட் பண்றேன். அப்ப நீங்க பிரேக் டேக் யூஸ் பண்ற தேவையில்லை. சிம்பிளா இந்த கம்ப்ளீட் ஒரு லைன் பேராகிராஃப் டேக்ல கொடுங்க. சோ பேராகிராஃப் டேக்னா PN. சோ நான் PN கொடுத்த உடனே பாருங்க நம்ம க்ளோசிங் டேக் கூட வந்திருக்கு. இது எங்க கொடுக்கணும், எங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்கோ அந்த பேராகிராஃப் அங்க கொடுங்க. சோ இது இன்னொரு பேராகிராஃப் இல்லையா, PN கொடுத்துறேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கு. இது கூட நீங்க இங்க கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு 2 பேராகிராஃப்ஸ் இருக்கு. நான் இந்த பேராகிராஃபுக்கு நடுவுல எந்த ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. அப்புறமா இந்த இல்லையா நம்ம எந்த ஸ்பேசஸ் கொடுக்கல. இப்ப ரன் பண்ணுங்க. ரன் பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்பேசஸ் ஜெனரேட் பண்ணிக்கும் அரௌண்ட் திஸ் பேராகிராஃப். மீன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இட் வில் ஜெனரேட் ஒன் லைன் ஆஃப் ஸ்பேஸ். நான் பிரேக் டேக் எங்கமே யூஸ் பண்ணல பாருங்க. பேராகிராஃப் டேக் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் a one line gap between the paragraphs. இது பேராகிராஃப் டேக் பத்தி. இப்போ நான் நீங்க ஹெட்டிங் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஹெட்டிங் டேக்ஸ் வந்துட்டு H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. இதுல நீங்க ஒரு கோடிங் மீன்ஸ் ஓன்லி டாக்குமெண்டேஷன் மீன்ஸ் அது மட்டுமே எழுதிக்கணும்னு தேவையில்லை. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. லேட்டர் உங்களுக்கு அந்த நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்ற நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இங்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ன்றது ப்ரௌசர்ல விஜுவலைஸ் ஆகக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் எடிட்டர்ல மட்டும்தான் அது பார்க்கணும், ப்ரௌசர்ல காட்டக்கூடாது. சோ அப்ப அது என்ன பண்றோம்னா கமெண்ட்ஸா பண்ணிடுறோம். கமெண்ட்ஸ் நமக்கு தெரியும் which will provide information about your code for a user understanding. கரெக்ட்டா? சோ இந்த HTML அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா லெஸ் than symbol exclamation mark hyphen hyphen. நான் பாருங்க hyphen hyphen கொடுத்த உடனே க்ளோசிங் கூட வந்திருக்கு. மீன்ஸ் நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் இந்த சிம்பிள்ஸ் நடுவுல தான் எழுதிக்கணும்னு. இது ஓப்பனிங் இது வந்து நடுவுல எழுதிக்கோங்க உங்களோட இன்ஃபர்மேஷன். அப்புறமா இது க்ளோசிங்ல ஆயிடுக்கணும். ஹைஃபன் ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துடணும். இப்போ நீங்க என்ன கொடுக்கணும்னா ஹெட்டிங் டேக்ஸ் வந்துட்டு 6 டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஹெட்டிங் டேக்ஸ் எத்தனை டைப்ஸ்? 6 டைப்ஸ் சொல்லியிருக்கேன். அது என்னது? H1, H2, H3, H4, H5, H6. சோ உங்களுக்கு வேணும்ன்ற இன்ஃபர்மேஷன் இந்த சிம்பிள்ஸ் கால்ட் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்க மாட்டோம். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட்ஸ் இங்க வரல பாருங்க. இந்த கமெண்ட்ஸ் விஜுவலைஸ் ஆகாது, அவுட்புட்ல காட்ட மாட்டாது. இது நம்மளுக்காக எழுதிருக்கிறது. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் H1 பத்தி எழுத போறேன். H1 டேப் சிம்பிள் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்ளீட்டா வந்துடும். இங்க நான் என்ன பண்றேன், HTML introduction and ஹெட்டிங் கொடுத்துட்டேன். சோ ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கு. ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க HTML introduction வந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க லெட்டர்ஸ். அது கம்பேரிங் டு த பேராகிராஃப் டேக் இது பாத்தீங்கன்னா போல்டா இருக்கு, சைஸ் வந்து பிக்கா இருக்கு. சோ அதே விதமா இது நான் ஒரு 5 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் ஒரு 5 வாட்டி பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ நான் நீங்க டேக்ஸ் சேஞ்ச் பண்றேன். H2, H3, H4, H5, H6 பண்றேன். நான் ஒரு பிகினிங் டேக்ல சேஞ்ச் பண்ண போறேன். H2 கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க க்ளோஸ் ரீநேம் ஆயிடுச்சு. எதுக்காக? நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக நம்ம இங்க சேஞ்ச் பண்ண உடனே இங்க கூட சேஞ்ச் ஆயிடும். சோ இங்க 4 அங்க ஆயிடுச்சு. இங்க திரும்பி 5 அங்க ஆயிருக்கும். திரும்பி இங்க 6. சோ ஆயிடுச்சா? சோ இப்ப பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு இது இப்ப இந்த 6 டேக்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க.
H1 to H6 இதுவே தான். ஸோ பாத்தீங்கன்னா அதோட போல்ட்னஸ் வந்துட்டு கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது அலாங் வித் த சைஸ். ஸோ நம்ம இந்த 6 டேக்ஸ்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நியூ லைன்ல தான் வரப்போகுது நம்மளுக்கு. அதுவே நீங்க எந்த டேக்ஸ் யூஸ் பண்ணலன்னா இட் வில் பி இன் த சிங்கிள் லைன். ஸோ தட் இஸ் வாட் டேக்ஸ் அன்றது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளோட கண்டென்ட் மேல தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் என்னன்னு கூப்பிடுறோம்னா எலிமெண்ட் and கூப்பிடுறோம். So opening tag, content and closing tag, this complete is element. இப்ப body tags உள்ள இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே இருக்கு means this complete we can call it like a element. இது எல்லாமே என்ன கூப்பிடலாம், இந்த HTML tagல உள்ள இருக்கிறது element அந்த கூப்பிடுறோம். ஓகேவா? So this is about H1 tag means heading tags. இப்ப அதுக்கு அப்புறமா நம்ம என்ன படிச்சிருக்கோம், paragraph tag பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா. சோ நான் இப்ப பாருங்க paragraph கொடுத்துட்டேன், that is using with which tag, p tag யூஸ் பண்ணி. இப்போ நான் இது கம்ப்ளீட்டா கமெண்டா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணா எனக்கு தெரியும் நான் இது கமெண்டா மாத்தணும். எப்படி பண்ணலாம், சிம்பிளா செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த லைன், கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் and கொடுத்துட்டீங்கன்னா அது கமெண்டா அதுவே சிம்பிள்ஸ் கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் ஃபுல்லா. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நமக்கு தெரியாது, ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? சோ இப்போ நான் ஒன்னு சொல்லிருக்கேன், என்னது, இது கம்ப்ளீட் பாடி செக்ஷன் சொல்லிருக்கேன். இந்த பாடி செக்ஷன்ல டெக்ஸ்ட்ன்றது எப்பவுமே பிளாக் கலர்லவே இருக்கும், பேக்ரவுண்ட்ன்றது ஒயிட் கலர்ல இருக்கும். இல்ல எனக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் பேக்ரவுண்ட் வேணும், டெக்ஸ்ட் எல்லாமே ஒரே கலர்ல வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம பிகினிங்ல இருக்கிறோம். சோ அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பாடி செக்ஷன் பேக்ரவுண்ட் ஒரு கலர்ல இருக்கணும் அதர் தேன் ஒயிட் கலர். டெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஒரே கலர்ல இருக்கணும் அதர் தேன் பிளாக் கலர். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இது கம்ப்ளீட் திங் பாடியில தான் இருக்கு. சோ இந்த பாடி டேக்ல பிகினிங் டேக்ல நம்ம attributes ஆட் பண்ண போறோம். வாட் இஸ் தட் மீன்ஸ், bg கலர் அன்னிட்டு யூஸ் பண்றோம். திஸ் இஸ் an attribute. ஓகே, சோ bg கலர் இஸ் ஈக்குவல் எந்த மாதிரி கலர் வேணும் நீங்க உங்களுக்கு, I am going to provide something like gray color அன்னிட்டு சம் கலர் கொடுத்துறேன். சோ அப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டா ஒயிட்டா இருக்கிறது இப்போ கிரே கலரை மாத்திருச்சு பாருங்க, கம்ப்ளீட் பேக்ரவுண்ட். இல்ல இப்போ அது ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் கலர் பிளாக் இல்லாம சம் அதர் கலர்ல வேணும். சோ அப்ப என்ன பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்றதுக்காக ஒன் மோர் attribute. எத்தனை நம்பர் ஆஃப் attributes என்ன எழுதிக்கலாம், just to provide spaces between those attributes. Text is equal to I want to give it like a blue color, blue. சோ ரன் பண்ணுங்க. இப்ப அந்த டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ப்ளூ கலர்ல வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன எழுதுறீங்களோ அந்த பாடியில எல்லா டெக்ஸ்ட் கலர் ப்ளூவாவே இருக்கும், பேக்ரவுண்ட் கிரேவாவே இருக்கும். பிகாஸ் நீங்க அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸ் பாடி செக்ஷன்ல இருக்கிறதுனால அதே எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுது. இல்ல ஒரு ஸ்பெசிபிக் லைன் மட்டுமே எனக்கு இந்த மாதிரி வேணும்ன்றப்ப நீங்க பாடியில கொடுக்க கூடாது. இப்ப நீங்க பாடி கம்ப்ளீட்டா ஒரு கலர் கொடுத்துட்டீங்க, ஓகே. இப்ப நாங்க இந்த ஹெட்டிங்க்கு மட்டுமே ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டைல் கொடுக்கணும். மீன்ஸ் அந்த ஹெட்டிங் வந்துட்டு சம்திங் லைக் கிரீன் கலர்ல வேணும் அன்னிட்டு. அப்ப என்ன பண்றீங்க, நான் ஒன்னு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், one kind of styling. What kind of styling? That is inline styling பத்தி சொல்லியிருக்கேன். Now we are focusing on CSSல ஒரு டைப் தான் இது inline styling. அதுக்கு பிகினிங் டேக்ல யூஸ் பண்ற attribute நேம் வந்துட்டு style is equal to, இப்ப கலர் தானே நீங்க அப்ளை பண்ணணும், அதுல ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு கலர். Now the color is a green color. So இது கொடுத்துட்டீங்க, கலர் கொடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, ஸ்டைல்ஸ்ல கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துரும் இந்த மாதிரி கலர்ஸ். நீங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் RGB கலர்ஸ். நம்ம ஒரு நேம்ஸ் மட்டுமே கொடுக்கணும்னு இல்ல கலர்ஸுக்கு. You can also provide RGB colors, hexadecimal colors, octadecimal colors, different formats of colors நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்மளுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல என்ன அட்வான்டேஜ், நம்ம ஒரு கலர் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் பேலட் கொடுத்துரும். இந்த கலர் பேலட் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் அந்த மாதிரி கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So this is RGB colors. RGBA is nothing but red, green, black. Okay, and A is nothing but opacity, alpha ன்னு சொல்லலாம். மீன்ஸ் அந்த கலர் எவ்வளவு பிரைட்டா இருக்கணுமா டல்லா இருக்கணுமான்ற சொல்றதுதான் இந்த ஒபாசிட்டி. தட் இஸ் நத்திங் பட் ஆல்பா. சோ இப்போ நான் இந்த கலர் கொடுத்துட்டேன் இந்த H1க்கு. நம்மளோட கம்ப்ளீட் பாடி டெக்ஸ்ட் கலர் ப்ளூல இருக்கும். ஆனா நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கா H1 டேக்கு சம் கலர் கொடுத்திருக்கிறதுனால அது மட்டுமே அந்த கலர்ல தெரியும் நம்மளுக்கு. இப்ப நான் அது கலர் எனக்கு டிம்மா இருக்கு,
ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கு, இது கூட டிம்மாவே இருக்கு. ஸோ வாட் எவர் த கலர் யூ வாண்ட் டு அப்ளை, அந்த கலர் அப்ளை பண்ணிட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க ஆல்ஃபா இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இது வந்துட்டு ஒபாசிட்டி சொல்றது இல்லையா. ஸோ நான் இங்க பிரைட்டா கொடுத்துடலாம். ஓகேவா, பிரைட்டா கொடுத்துட்டு யூ கேன் ப்ரொவைட் இட். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ பிரைட்டா வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம இங்க ஒபாசிட்டிங்க, இது ஒபாசிட்டி சொல்றது நம்ம இங்க வச்சுக்கணும்னா டல் ஆயிடும். நீங்க வந்துட்டு இங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒபாசிட்டின்றது 0 to 1 அந்த ரேஞ்சில் தான். நான் இப்போ எப்போ இங்க ஹைல வச்சுட்டேனோ மீனிங் தட் நீங்க 1ல வச்சுட்டீங்கன்னு. இங்க பாத்தீங்கன்னா ஏ வரல பாருங்க, ஆர்ஜிபி மீன்ஸ் ஒபாசிட்டின்றது கம்ப்ளீட் பிரைட்டா வச்சுட்டீங்க. அதுவே நீங்க இது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்ப நீங்க டவுன் பண்றீங்களோ இட் இஸ் கிராஜுவலி அப்ளைங் த ஆல்ஃபா ஆல்சோ. ஸோ நான் இங்க ஃபுல்லாவே வச்சிடுறேன் ஸோ தட் நம்மளுக்கு பிரைட்னஸ்ன்றது ரொம்ப திக்காவே இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் அப்ளை a particular tagக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது using a inline styling which is one of the styling coming from CSS. ஓகேவா. சோ இப்போ மேம் இப்போ எனக்கு இந்த H2 மட்டுமே ஒரு ஸ்பெசிபிக் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணனும். அப்ப எப்படி? வெரி சிம்பிள். இப்போ நீங்க கலர் அப்ளை பண்ணணும்ன்றதுக்காக நீங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூல ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கலர் கொடுத்திருக்கீங்க. இப்போ நான் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மீன்ஸ் ஒரு ஸ்டைல் நீங்க அப்ளை பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த H2க்கு நான் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணணும். சோ சேம் திங், அட்ரிபியூட் வந்துட்டு ஸ்டைல்னு கொடுக்குறீங்க. இப்போ அப்ளை பண்ணனும்னா என்ன அப்ளை பண்ணனும், ஸ்டைல் பேக்ரவுண்ட். சோ அப்ப யூஸ் a background and யூஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கலர் இல்லையா, சோ ஹைபன் கலர், பேக்ரவுண்ட் கலர் ஹைபன் கலர். எந்த மாதிரி கலர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இங்க நம்மளுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க கொஞ்சம் கலர் நேம்ஸ். வேணும்னா அதே கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற கோடிங்னா கொடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட்னா கொடுக்கலாம். சோ நான் இங்க பி கருக்கு இது கொடுத்துக்கிறேன். சோ தட் இந்த H2 டேகுக்கு மட்டும்தான் இந்த கலர் அப்ளிகபிள் ஆகும். ரன் பண்ணுங்க. சோ பாருங்க அதுக்கு மட்டுமே அந்த கலர் அப்ளை ஆச்சு. ஓகேவா. சோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப நான் இந்த HTML இன்ட்ரோடக்ஷனுக்கு அண்டர்லைன் மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இதுக்கு மட்டும் தான். அப்ப என்ன பண்ணலாம்? எஸ் சார், நான் ஒன்னு சொல்லிருக்கேன், ஃபார்மேட்டிங் டாக்ஸ் ஒன்னு சொல்லிருக்கேன். ஃபார்மேட்டிங் டாக்ஸ் நதிங் பட் யூ கேன் ப்ரொவைட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங்ஸ் லைக் போல்டா ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், அண்டர்லைன்ஸ் அப்ளை பண்ணலாம். நான் இந்த கம்ப்ளீட் H3 டேக்ல இருக்கிற கண்டென்ட்க்கு U அன்னிட் அப்ளை பண்றேன். U இஸ் நதிங் பட் அண்டர்லைன். சோ டாக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா U அன்னிட் HTML இன்ட்ரோடக்ஷன்ல அதுக்கு ஃப்ரண்ட்ல U க்ளோசிங் டாக் கொடுத்துறேன். இப்ப ரன் பண்ணுங்க. சோ அண்டர்லைன் வந்திருக்கு பாருங்க, அண்டர்லைன் வந்திருக்கு. ஓகே. இப்போ நான் இங்க வெல்கம் டு விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஃபார் கிரியேட்டிங் சிம்பிள் வெப் பேஜ் னு கொடுத்திருக்கேன். இங்க நான் சிம்பிள் என்ற பிளேஸ்ல அது டெலீட் பண்ணிட்டு நான் ஒரு நைஸ் வெப் பேஜ் னு கொடுக்கிறேன். மீன்ஸ் இது ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிடும். மீன்ஸ் இப்ப நம்ம வந்துட்டு இப்ப ஒரு ஷாப்பிங் போகும்போது சம் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் பிரைஸ் கிராஸ் டவுன் பண்ணிட்டு நியூ பிரைஸ் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி திங்ஸ். இப்போ நான் இந்த சிம்பிள்ன்றது ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிட்டு நியூன்றது வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிம்பிள் டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் த டேக் கால்ட் என்ன டெல்ன்றது டேக்ல வச்சிருங்க. டெல் டேக்ல வச்சுட்டு நீங்க சிம்பிள் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. டெல்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோஸ் சிம்பிள் அண்ட் கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அது மட்டுமே ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிட்டு நைஸ் வந்திருக்கு. சோ இப்போ இந்த நைஸ்ன்றது நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லணும்ன்றதுக்கு நான் இதுக்கு மட்டுமே கலர் அப்ளை பண்ண போறேன். இந்த நைஸுக்கு மட்டுமே கலர் அப்ளை பண்றேன். சோ இங்க நான் H3 ஒரு டேக் இருக்கிறதுனால அந்த டேக் பிகினிங்ல நான் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் கொடுத்திருக்கேன். ஓகேவா. சோ இப்போ இந்த நைஸுக்கு எந்த டேக் கிடையாது, இதுக்கு மட்டுமே கொடுக்கணும். இப்போ நான் இங்க பேராகிராஃப் டேக்ல கொடுத்தா இந்த கம்ப்ளீட் பேராகிராஃப்க்கு கலர் அப்ளை ஆயிடும். பட் நான் இதுக்கு இந்த வேர்டுக்கு மட்டுமே கலர் வேணும்ன்றப்போ there is ஒரு இன்லைன் டேக் இருக்குமா, தட் இஸ் கால்ட் ஸ்பான் டேக் ன்னுட்டு. சோ இப்போ இந்த நைஸ்ன்றது ஸ்பான் டேக்ல கொடுத்துட்டு இதுக்கு எதுவுமே எஃபெக்ட் கொடுக்காது. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் வேர்டுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும்ன்றப்போ அந்த ஸ்பெசிபிக் வேர்டு அந்த ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிட்டு இங்க சிம்பிளா இன்லைன் ஸ்டைலிங் கொடுத்துருங்க. தட் இஸ் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு நான் எந்த மாதிரி கலர் தான் கொடுக்குறோம் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருங்க. கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் ன்னு கொடுத்துறேன். சோ இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நைஸ்ன்றது ரெட் கலர்ல வந்துருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் போல்டா கூட வேணும்ன்றப்ப சிம்பிள் இந்த கம்ப்ளீட் ஸ்பான்ன்றது பி டேக்ல வச்சிடுங்க. பி டேக் ஹேவிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் அது வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்பான் டேக் வந்துட்டு கம்ப்ளீட்டா பி ல வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்சம் போல்டா தெரியும். பாருங்க கொஞ்சம் போல்டா வந்திருக்கு. பி ஸ்பெசிஃபைங் த போல்ட்.
U is nothing but underline. Del is nothing but strike off, means line through on it. And the text மேல line வரும். Del use பண்ணலாம். That is called strike tag. Strike tag use பண்ணீங்களனா அந்த strike tag வந்துட்டு நம்மளுக்கு just like டெல்லி மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரன் பண்ணுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணீங்க பாருங்க, ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் டெல் தெர் இஸ் அ ஒன் மோர் டேக் கால்ட் ஸ்ட்ரைக் டேக். இன்ஸ் டேக்ன்றது என்னதுன்னா இந்த யூ டேக் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன்ன்றதுக்கு அண்டர்லைன் வேணும். ஸோ யூ கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இன்ஸ் டேக். இன்ஸ் டேக் மீன்ஸ் ஒரு இதுல ஒரு கைண்ட் ஆஃப் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்து ஓகே வேர்ட் இப்போ இங்க வேர்ட் நைஸ் பண்ண மாதிரி பர்టిక్యులரா ஒரு வேர்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணனும்னா இன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஜஸ்ட் லைக் யூ அண்டர்லைன் மாதிரி தான் அது கூட. சோ டெல் மாதிரி ஸ்ட்ரைக். இப்போ இங்க யூசுவலி நம்மளோட டெக்ஸ்ட் சைஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும், டிஃபால்ட் சைஸஸ். இதுக்கன்னா பெருசா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெப் பேஜஸ் இருக்கு இல்லையா, நான் இந்த பேஜஸ்ன்றது நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கன்னா கொஞ்சம் பெருசா வேணும், மீன்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த பேஜஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் சைஸ். அப்ப என்ன பண்ணலாம்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஒன் மோர் டேக் கால்ட் பிக் டேக் ன்னுட்டு ஒன்னு இருக்குமா. ஸோ பிக் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ன்றது யூசுவல் சைஸ்க்குன்னா கொஞ்சம் பெருசா வரும். இது மட்டும் தான், ரிமைனிங் நார்மல் சைஸ் தான் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க இது. அது இல்ல எனக்கு நார்மல் சைஸ்க்கான சின்னதா வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈஸியா இருக்கு, இதோட நார்மல் சைஸ் கொஞ்சம் பெருசா வேணுமானப்ப பிக் யூஸ் பண்ணீங்க, கொஞ்சம் சின்னதா வேணுமன்றப்போ இங்க ஈஸியான்றது நான் ஸ்மால் கொடுத்துறேன். அந்த ஈஸியான்றது ஸ்மால் டேக்ஸ் நடுவுல வச்சிடுறேன். அப்ப யூசுவலா இருக்கிற சைஸ்க்கான கொஞ்சம் சின்னதாயிடும். பாருங்க சின்னதாயிடும். மைன்யூட் சேஞ்சஸ். இந்த browser ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஸ்டைல் தான் அப்ளை, மீன்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் தான் அப்ளை பண்ணிக்கும். மீன்ஸ் லைக் கேலிப்ரியோ, அல்ஜீரியனோ, ஏரியலோ, டைம் ரோமனோ, சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் மீன்ஸ் ஃபேமிலி தான் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு வேணுமன்ற டெக்ஸ்ட் ஸ்டைல் தான் நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வந்துட்டு சம் ஆஃப் த ஸ்டைல்ஸ் வந்துட்டு HTML டேக்ஸ் யூஸ் பண்ணிடலாம். சம் ஆஃப் த ஸ்டைல்ஸ் வந்துட்டு CSS யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்ப நான் ஜஸ்ட் HTML யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு லெட்டரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஒரு வேர்டோட கலர் கொடுக்கறது, இன்லைன் கொடுக்காம எப்படி ஒரு லெட்டரோட ஃபேமிலி மீன்ஸ் அதோட ஸ்டைல் கொடுக்கறதுன்றமே பார்க்க போறோம். என்ன சொல்றேன்னா இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு கலர் வேணும்னு சொல்லும் போது நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்லைன் ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன். நீங்க இன்லைன் ஸ்டைலிங் இல்லாமவே HTML டேக் ஒன்று கூட யூஸ் பண்ணலாம். என்னதுன்னா ஃபண்ட் டேக்ன்னுட்டு ஒன்று இருக்குமா. இந்த ஃபண்ட் டேக்ல நான் இப்ப என்ன கொடுக்குறேன்னா திஸ் இஸ் HTML. ஓகே, HTML டேக் ஸ்டைலிங் கொடுத்துறேன் சிம்பிளி. ஓகேவா, HTML டேக் ஸ்டைலிங் கொடுத்துறேன். இப்ப எதுவுமே எஃபெக்ட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இந்த கம்ப்ளீட் திங்க்கு ஒரே கலர் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க நீங்க யூஸ் பண்ண போற ஆட்ரிபியூட் வந்துட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு நான் கிரீன் கொடுத்துறேன். சோ இப்ப ரன் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபுல் கிரீனா வந்திருக்கு. இப்போ இதுல வந்துட்டு சைஸ்ன்றது இது பேசிக் சைஸ். யூசுவலி இட் வில் டேக் ஐ திங்க் சோ 3 எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் சைஸ் வந்துட்டு 7 வரை கொடுத்துறோம். சோ இப்போ நான் இன்னொரு ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன், சைஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துறேன். சோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், 6 மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க 6. இப்போ நான் ஸ்டைல் இது வந்துட்டு யூசுவலி ஒன் டைப் ஆஃப் ஸ்டைல், மேபி கேலிப்ரினோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கு. ஐ டோன்ட் நோ பர்టిక్యులர்லி எந்த ஸ்டைல் அன்னிட்டு. இப்போ நான் அல்ஜீரியன் மாதிரி வேணும். சோ அப்ப யூ ஹேவ் டு யூஸ் ஒன் ஆட்ரிபியூட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நான் அல்ஜீரியன் கொடுத்துறேன். சோ அப்ப யூ see the style, different style வந்திருக்கு, HTML tag styling அன்னிட்டு. சோ few stylings வந்துட்டு HTML tags யூஸ் பண்ண நீங்க அப்ளை பண்ணிடலாம். சோ இன்லைன் ஸ்டைலிங் இல்லாமவே நம்ம இந்த font tags யூஸ் பண்ணி அதுல 3 attributes, color for providing the color for the text, size for increasing or decreasing the size of the text, changing the style of the text by using this attribute face. Okay va. So this is what a face tags. Okay, a font tag. So different இதெல்லாமே என்னன்னா formatting tags. இப்போ நான் பார்த்திருக்கிறது என்னது, ஒரு அண்டர்லைன் U tag ஆகட்டும், B tag ஆகட்டும், ins tag ஆகட்டும், del, strike, big, small, font இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் சொல்லலாம். இன்னும் எத்தனையோ இருக்கு.
So now one more thing நான் explain பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So that is called one more tag called I tag. So I tag அண்ணா என்னதுன்னா italic tag அன்னிட்டு. Usually நம்மளோட டெக்ஸ்ட்ன்றது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஐஎன் கொடுத்தா கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துட்டு இதுல உள்ள ஹலோ வெல்கம் பண்ற ஒரு மெசேஜ் கொடுத்துறேன். ஹலோ வெல்கம் டு ஜாவா கோர்ஸ் அன்னிட்டு எழுதிட்டேன். ஓகேவா? இங்க இந்த ஐ டேக் நடுவுல ஐ டேக்ல ஜாவான்னு கொடுத்துறேன். ஓகேவா? இந்த ஐ டேக்ஸ் உள்ள நடுவுல ஜாவான்னு கொடுத்துட்டேன். யூஸ்வலி நம்மளோட டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கு எல்லாமே. இந்த ஜாவா மட்டும் பாருங்க கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கு. இல்ல இது நான் சம் ஸ்டைலிங்ஸ் அப்ளை பண்ணுமா? சிம்பிள். இந்த கம்ப்ளீட் ஐ டேக் ஃபண்ட் டேக்ல வச்சுட்டு ஃபண்ட் டேக் உள்ள இந்த ஃபண்ட் டேக் இப்பவே பாருங்க ஓப்பனிங் நாங்க இது வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். சோ எங்க க்ளோஸ் எங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அதுக்கு மட்டும் பாருங்க ஐ இருக்கு, உள்ள ஐ இருக்குன்னா ஐ க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்ட்ல ஃபண்ட் தான் க்ளோஸ் பண்ணணும். சோ இப்போ நான் நீங்க என்ன பண்றேன், இதுக்கு கலர் கொடுக்குறேன். கலர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வேணும்ன்ற கலர்ஸ் நீங்க கொடுங்கம்மா. சோ ஐ வில் கிவ் நவ் எல்லோ கலர் அண்ட் கொடுத்துறேன். அப்புறமா அதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் கொடுத்துறேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துட்டு சேஞ்சஸ் பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஜாவா இது கொஞ்சம் இட்டாலிக்ல இருக்கு. நீங்க ஹைலைட்ஸ் கூட பண்ணலாம். யூ கேன் ஹைலைட் இட் ஆல்சோ. இது நம்ம நார்மலா ஹைலைட் பண்றீங்க. விஜுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது ஹைலைட் பண்ணணும். எப்படி ஹைலைட் பண்றீங்க? யூ கேன் ஆல்சோ ஹைலைட். இப்போ விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஹைலைட் பண்ணீங்க, இது இங்க இருக்கு இல்லையா? சோ யூஸ் ஹைலைட் அண்ட் மார்க். சோ there is a tag called mark tag. அந்த மார்க் டேக் யூஸ் பண்றதுனால விஜுவல் ஸ்டுடியோ கோட் நடுவுல பாத்தீங்கன்னா அது பாருங்க மார்க் ஆயிடுச்சு, மீன்ஸ் ஹைலைட் பண்ணிடுச்சு. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சம் டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். சோ ஹெட்டிங் டேக்ஸ் என்ன என்னது, ஃபார்மேட்டிங் டேக்ஸ் என்ன என்னது, பேராகிராஃப் டேக் என்ன என்னது, இன்லைன் ஸ்டைலிங் என்ன என்னது. சோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் மேம். இங்க நம்ம வந்துட்டு ஃபியூ டேக்ஸ் பத்தி பேசிருக்கோம். இருக்கீங்களா கிளாஸ்ல எல்லாரும்? எஸ் மேம். Yeah. இப்போ few tags பத்தி பேசுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா some of the lines of text வந்துட்டு ஒரு point wise means like bullet or numbering அந்த மாதிரி கொடுக்கணும். point wise வரணும் எனக்கு. சோ அந்த point wise வரணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட், லேர்ன் பண்ண போற கான்செப்ட் தான் லிஸ்ட் கான்செப்ட். லிஸ்ட்ல ஆக்சுவலா 3 டைப்ஸ் இருக்குமா. one is unordered list. unordered listனா அது நம்பரிங்க கொடுக்கற தேவை இல்ல. means like bullets shape, square shapes, circle shapes அந்த மாதிரி எல்லாமே unordered list. அதுவே நமக்கு ஆர்டர்டா வேணும்ன்றப்ப என்ன சொல்றோம்னா ஆர்டர்ட் லிஸ்ட் ன்னு சொல்லலாம். லைக் 1 2 3 A B C D. சோ அந்த மாதிரி எல்லாமே ஆர்டர்ட் லிஸ்ட் ன்னு சொல்றோம். இன்னொரு என்னதுன்னா டிஃபைன்ட் லிஸ்ட் ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ டிஃபைன்ட் லிஸ்ட் நம்ம மேக்ஸिमम யூஸ் பண்ண மாட்டோம். we will be using this kind of things. பட் இது கூட நான் சொல்றேன் நான் என்னன்னு. So these are the different types of lists ma. So I will comment பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் unordered list பத்தி பேசுறேன். So unordered list ன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா UL tag. UL is nothing but unordered list. So இது unordered list means நம்மளோட கொடுக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்க்கு சிம்பல்ஸ் தான் வரும், நாட் நம்பரிங்ஸ். So நம்ம அந்த லிஸ்ட்ன்றது LI tags தான் கொடுக்கணுமா, LI tags. இப்போ நாங்க வந்து let us take something like or some kind of programming and ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்டா வர போகுது. டிஃபால்ட்டா it will take it like a disk shapes. சோ இப்போ நீங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணா நீங்க பாருங்க பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு, பாருங்க பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு. சோ நீங்க என்ன பண்றேன்னா இப்போ நம்ம முன்னாடி எழுதுற கோட் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டேன். இந்த வர்க் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? கொடுத்துறோம் ஆர்டர்ட். ஓ மை காட், ஆர்டர்ட் லிஸ்ட் ன்னு கொடுத்துட்டு இது உள்ள ஆர்டர்டா இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ற டேக் OL டேக். OL is nothing but ordered list. சோ இதுல உள்ளவங்க நீங்க லிஸ்ட் தான் கொடுக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீக் நேம்ஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கீங்க, ஒரு கோர்ஸ் படிக்கும்போது இந்த ஃபார்மேட்டை தான் படிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கோம், நம்ம கோர் ஜாவா படிச்சிருக்கிறோம். சோ அடுத்தது நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கிறோம், LI. சோ வாட் இஸ் தி ஒன் மோர் டாஸ்க், தட் இஸ் நம்ம படிச்சிட்டு இருக்கிறது வெப் டெக்னாலஜிஸ் தான் படிச்சிட்டு இருக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், செகண்ட் திங், the next thing that we are going to see here is advanced java பார்க்க போறோம். என்ன பார்க்கறோம், advanced java பத்தி பேச போறோம். later on next என்ன பேச போறோம், நம்ம அடுத்து நம்ம பேச போறது வந்துட்டு frameworks பத்தி பேச போறோம். advanced java ஆன அப்புறமா நம்ம பேச போறது ஜாவாவோட frameworks, different types of frameworks பத்தி பேச போறோம். so இது once இது finish ஆச்சுனா
we are going to work on one real time tool. Real time tool என்னது, நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு பிளேஸ்ல மீன்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ரியல் டைம் டூல்ஸ் மீன்ஸ் லைக் கிட்ஹப்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி வச்சிருக்கணும். அது நம்ம பார்க்க போறோம் கிட்ஹப். அது ஃபைனல் டாஸ்க் என்ன பார்க்க போறோம் நம்ம, ஃபைனல் டாஸ்க் வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட அஜெண்டா இந்த கோர்ஸ்க்காக. சோ அது நம்ம ஒரு ஆர்டர்ல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த ஆர்டர்ல வரணும்ன்றதுக்காக நான் ஓஎல் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, இங்க பாருங்க ஒரு ஆர்டர்ல வந்திருக்கு, நம்பரிங் வந்திருக்கு. டிஃபால்ட்டா நம்பரிங்ஸ் தான் கொடுக்கும். நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பரிங்ஸ் வேணும்னப்ப சேம் ஆட்ரிபியூட் தான். இந்த ஓஎல் டேக்ல டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இப்ப நம்பரிங்ஸ்ன்றது ஏபிசிடில வரும், ஸ்மால் ஏபிசில ஏபிசிடிஎஃப் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேபிட்டல் ஏன்னு கொடுத்தீங்களா, அப்ப அந்த நம்பரிங் வந்துட்டு கேபிட்டல் ஏபிசிடில வரும். ஃபார் சப்போஸ் இப்ப நீங்க ஸ்மால் ஐஎன் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ரோமன் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி. அதே நீங்க கேபிட்டல் ஐஎன் கொடுத்திருக்கீங்களா, அப்பர் ரோமன் நம்பர்ஸ் கேபிட்டல் ஐ அந்த மாதிரி அப்பர் ரோமன் நம்பர்ஸ்ல வரும் நமக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பரிங்ஸ் கொடுக்கணும்னா நீங்க டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம நிஜமா சொல்லணும்னா கிரீக்ஸ், லோயர் கிரீக், அப்பர் கிரீக் அது கூட யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த யூஎல் ஓஎல் ஸ்பெசிஃபை பண்ற தேவை, ஏதாவது ஒரு டேக் கொடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஓஎல் டேக் H2 டேக் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்க நான் இங்க யூஸ்வலி HTML யூஸ் பண்ணும்போது யூஎல் டேக் ஆனப்ப நம்ம ஒரு சர்க்கிள் ஸ்கொயர் டிஸ்க் மட்டுமே கொடுக்கறதுக்காகவும் அது கூட அன்ஆர்டர்ட் லிஸ்ட் சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்ப நீங்க யூஎல் டேக்கை யூஸ் பண்ணிக்க, இந்த யூஎல் டேக்லயே நீங்க நம்பரிங்ஸ் கூட கொண்டு வரலாம். எப்படி? சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. சோ இப்போ இந்த டைப் பண்றது கூட எடுத்துருங்க. டைப் எடுத்துட்டு நான் இங்க கமெண்ட் இங்க எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த கொடுத்துடுறேன். சோ இது கமெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இங்க யூஎல்ல நான் இந்த யூஎல்க்கு ஸ்டைலிங் சப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம இப்ப வரைக்கும் படிச்சிருக்கிறது இன்லைன் ஸ்டைலிங் மீன்ஸ் பிகினிங் டேக்ல ஆட்ரிபியூட் கொடுத்துரு, ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் நீங்க என்ன மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம ஸ்டைலிங்ஸ்லயே ஒன் மோர் டைப் ஆஃப் ஸ்டைலிங் என்னதுன்னா இன்டர்னல் ஸ்டைலிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்டர்னல் ஸ்டைலிங் என்னதுன்னா சேம் டாக்குமெண்ட்ல நீங்க ஸ்டைல் பண்றீங்க. அது எங்கன்னா இந்த ஹெட் டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெட் டேக்ஸ் நடுவுல ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிட்டு ஸ்டைலிங் பண்றீங்க. சோ எப்ப நீங்க ஹெட் டேக்ஸ் உள்ள ஸ்டைல்ஸ் டேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலிங் என்னன்னு சொல்றோம்னா இன்டர்னல் ஸ்டைலிங் அண்ட் கூப்பிடுறோம். வாட் த ஸ்டைல் இஸ் இன்டர்னல் ஸ்டைலிங் அண்ட் கூப்பிடுறோம். இப்போ எந்த எலிமெண்ட் எந்த டேக்குக்கு நீங்க ஸ்டைல் பண்ணணும், இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, பாடி இருக்கு, அதுக்கப்புறமா H2 இருக்கு, UL இருக்கு, L இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஸ்டைலிங்க? நம்ம இப்ப வந்துட்டு இதுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ யூஎல்க்கு சோ நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும், இந்த யூஎல் டேக்குக்கு தான் நான் ஸ்டைலிங் பண்ணணும்னுட்டு. சோ இங்க நீங்க கொடுத்துடணும் யூஎல் அன்னிட்டு என்ன கொடுக்குறீங்க, யூஎல் கர்லி பிராக்கெட்ஸ் உள்ளதான் நீங்க ஸ்டைலிங்ஸ் பண்ணீங்க. யூஎல் கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ் உள்ளதான் ஸ்டைலிங்ஸ் பண்ண போறீங்க. சோ யூஎல் எப்ப நீங்க HTML டேக் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்றீங்களோ அந்த மாதிரி செலக்டார், அந்த மாதிரி செலக்டர்ஸ் என்னன்னு கூப்பிடுறோம்னா எலிமெண்ட் செலக்டார் கூப்பிடுறோம். சோ ஒன் மோர் கான்செப்ட் இப்ப என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா செலக்டார்ஸ் பத்தி லேர்ன் பண்றோமா. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செலக்டார் பத்தி பேசுறதா எலிமெண்ட் செலக்டார். எலிமெண்ட் செலக்டார் இஸ் நத்திங் பட் HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங்ஸ் பண்றதுதான் எலிமெண்ட் செலக்டார். சோ இது யூஎல் என்னது HTML டேக் அது யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த செலக்டார் என்னன்னு சொல்றோம் எலிமெண்ட் செலக்டார் அன்னிட்டு கூப்பிடுறோம். there are different types of selectors. அது நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் செலக்டர் இஸ் எலிமெண்ட் செலக்டர். இப்போ நீங்க என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, லிஸ்ட் ஸ்டைல் செட்டிங் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நமக்கு யூசுவலி யூஎல் கொடுத்திருக்கிறதுனால டிஃபால்ட்டா டிஸ்க் ஷேப்ல வந்தது. இப்போ நான் இது நம்பரிங்ல கொடுக்கணும். யூஎல் கொடுக்கும்போது HTML ஓன்லி டிஸ்க் ஸ்கொயர் சர்க்கிள் தான் வரும். இப்போ நான் HTML யூஎல் யூஸ் பண்ணிருக்கேன், CSS யூஸ் பண்ணி நம்பரிங் கொடுக்கணும், லைக் 1 2 3 கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த யூஎல் டேக்ல நீங்க கொடுக்கணுங்க லிஸ்ட் ஸ்டைல் டைப் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா. சோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்க, நீங்க டிஸ்ப்ளே ஆயிடும் பாருங்க, சர்க்கிளா டெசிமலா டெசிமல் லீடிங்ஸ் இதெல்லாமே கொடுக்குது. லோயர் ஆல்பா, லோயர் கிரீக், லோயர் லாட்டின், லோயர் ரோமன், ஸ்கொயர், அப்பர் ஆல்பா, அப்பர் இதெல்லாமே வந்து பாருங்க நம்மளுக்கு இங்க. சோ இதெல்லாம் நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துறேன். நீங்க என்ன பண்றேன்னா யூ கேன் ரைட் இட் லைக் லோயர் ஆல்பான்னு கொடுக்குறேன். வில் சி. சோ இப்போ ரன் பண்ணுங்க.
ரன் பண்ண உடனே பாருங்க ஏபிசிடின்னு வந்திருக்கு பாருங்க. நான் யூஎல் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அதே நார்மலா HTML attribute டைப் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மட்டும் தான் கொடுக்கறதுக்காகும். அதே நீங்க CSS யூஸ் பண்ணும்போது அது ULN இருக்கட்டும் OLN இருக்கட்டும் நீங்க வேணுமன்ற ஸ்டைலிங்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அப்பர் ஆல்ஃபான் கொடுக்குறேன். அப்பர் ஆல்ஃபான் கொடுத்துட்டேன்னா இப்போ நமக்கு என்ன வரும்? கேபிட்டல் ABCD வரும். அதே இப்போ நீங்க நம்பர்ஸ் வரணுமா? ஸோ இங்க நீங்க வேணும் டெசிமல்னு கொடுங்க. டெசிமல்னு கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா you are going to get 1 2 3 4 5. தெரியுதா? So this is what CSS யூஸ் பண்ணி ஸ்டைலிங்ஸ் பண்ணோம்னா அட்வான்டேஜ் இந்த மாதிரி தான். சோ அதுவே இப்ப நீங்க OL கூட பண்ணுங்க. OL யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அன்ஆர்டர்ட் டைப் ஆஃப் லிஸ்டிங் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ மேடம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைஸ் எதுவுமே வேணாம், எனக்கு வந்துட்டு ஈஸி ப்ரோ அது மாதிரியே வேணும், எனக்கு வேணாம்னப்பா நீங்க லிஸ்ட் டைப் பண்றது நன்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த லிஸ்டிங் ஃபார்மேட்டே வராது. ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். புரியுதாமா? So this is how you can provide listings using unordered and ordered list. So இது ஓகே தான், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ ஒன் மோர் டைப் ஆஃப் லிஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். தட் இஸ் கால்ட் டிஃபைன்டு லிஸ்ட். ஸோ இந்த டிஃபைன்டு லிஸ்ட்ல ஆக்சுவலா 3 டேக்ஸ் யூஸ் பண்றோம். ஆர்டர் லிஸ்ட்ல 2 டைப்ஸ் யூஸ் பண்றோம். லைக் UL உள்ள LI லிஸ்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக. அதே மாதிரி OL உள்ள LI இருக்கு. இது டிஃபைன் லிஸ்ட்ல 3 டேக்ஸ் யூஸ் பண்ணணும். பேரண்ட் டேக் வந்துட்டு DL டேக், அது உள்ள 2 டேக்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன் இஸ் DD டேக் அண்ட் DT டேக். ரெண்டு யூஸ் பண்ணணும். மீன்ஸ் இப்ப நம்ம ஒரு டிக்ஷனரியில ஒரு வேர்டுக்கு மீனிங் வேணும்னப்ப எப்படி இருக்கும்? ஒரு வேர்ட் எழுதிட்டு இந்த ஒரு வேர்ட் எழுதிட்டு அதுக்கு அந்த வேர்டோட டெஃபினிஷன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே வரும். சோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற லிஸ்ட் தான் டிஃபைன்டு லிஸ்ட். சோ பாருங்களேன், DL டேக் யூஸ் பண்றேன், அது உள்ள சோ DT யூஸ் பண்ணி நீங்க அந்த வேர்டோட டேர்ம் டிஃபைன் பண்றீங்க. எப்படி? HTML DT. சோ இந்த டேர்மோட டெஃபினிஷன் கொடுக்கணும்னா DD டேக் யூஸ் பண்றீங்க. சோ வாட் இஸ் தட் ஒன்? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ன்னு கொடுத்துறீங்க. ஓகேவா? சோ நவ see here. இப்ப ரன் பண்ணுங்க. you can see here HTML hypertext markup language. சோ இந்த மாதிரியே வந்து பாருங்க. கிளியரா தெரியுதா? சோ இந்த மாதிரி. சோ இப்போ நீங்க இன்னொரு CSS கூட கொடுக்கணுமா? திரும்பி you have to use this complete thing. திரும்பி இப்போ இந்த DL உள்ள நீங்க DT DD திரும்பி இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணணும். DT DD இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணணும். சோ CSS அண்ணா என்னது? cascading style sheet ன்னு கொடுக்குறீங்க. cascading style sheet ன்னு கொடுத்துறீங்க. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இது கூட இன்னொரு டெஃபினிஷன் கீழே வந்துரும். பாருங்க, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கினே போகும். ஓகேவா? that is what DL DT and DD. Okay mama? So this is about a list concept. Okay ma, take care. Bye everyone. Thank you. Hope you thoroughly understanding the concepts. If you are having any doubts, comment below. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Keep supporting. We'll meet you in the next video. Have a nice day. Thank you. Bye-bye.